இன்னும் இங்கேயே ஆஃப் ரோடிங்க. என் போர்க்கை காலி பண்ணி விட்டுலான்னு பார்க்குறீங்க எல்லாரும் சேர்ந்து. பேசாமல் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் ட்ரிப்போட டே 3. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் வந்துட்டோம். நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு இன்றைக்கி கிளம்ப வேண்டியது. பட் இருந்தாலும் ஆர்சி வேலை வச்சதுனால யாருன்னு தெரியுதா? இன்ஸ்டாவில் ட்ரெண்டு இவர் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி. நம்ம இவர் வீட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். கம்யூனிட்டி பை நைட்டு ஃபோன் பண்ணுறான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக. அவ்வளோ ஃபோனு. வண்டி வேலை வச்சுட்றா. இப்போ எங்கே போகிறோம்னா நாங்கள் ஹரியை பார்த்தீங்கன்னா புள்ள நல்லா தெம்பா இருந்துச்சு, பால் பழமா தின்னுட்டு புள்ள சோகமாயிடுச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா வேலை மேலே வேலை வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போதான் நாங்கள் பேட்டரி மாற்றணும் நைட்டு 2500 ரூபாய்க்கு வச்சிருக்கு. வேலை மேலே வேலை அப்பயும் வண்டியை விட்டு கொடுக்கப்பட்டது வரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள KTM ஷோரூம் போகிறோம். KTM ஷோரூம் போயிட்டு வண்டியை போயிட்டு விட்டுட்டு ஏதோ காயில் போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க சம்திங். இப்போ எங்கடா கிளம்பி நிற்கிற, எதுக்கு vlog எடுக்கிறேன்னா இது டே 3. நாங்கள் நேரம் போக வேண்டியது. பட் இருந்தாலும் இங்கே எங்கடா முகேஷ் இங்கே தம்பியோட ஃப்ரெண்டு. அவனும் எனக்கு தம்பி தான். இதுதான் முகேஷ், இதான் என் தம்பி. எந்த ஊர் இப்போ போகிறோம்? நம்ம என்ன கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கு போகிறோம். அதுக்காக உங்களுக்கு கரும்பு அங்கே வண்டியை போயிட்டு ஷோரூமில் போட்டுட்டு நாங்கள் கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அங்கே யாருமே போக மாட்டாங்கல்ல மேக்ஸிமம். கீழே ட்ரெக் பண்ணி லைட்டாக ட்ரெக் பண்ணி போகிற மாட்டோம். ஆனால் அந்த ட்ரெக்கிங் மட்டும் எனக்கு விட மாட்டேதுங்க. எங்கே போனாலும் இந்த தற்கொலையால தான் நேரம் நான் வீட்டுக்கு போக வேண்டியது. இவன் மூஞ்சில முடிச்சதுனால தான் நேற்று இது உண்மையிலே சீரியஸா என்ன தெரியுமா காரணம்? நேற்று இது தூங்கிட்டேன், 2 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன். அதனாலதான் 3 மணிக்கு 2 மணிக்கு நாங்கள் கிளம்பியிருந்தோம்னா நேரம் வண்டி வேலை வச்சிருக்காது. நேராக நாகர்கோவில் வந்துட்டு காலைல கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்த்துட்டு நாங்கள் நேரம் கிளம்பியிருப்போம். அதனால் இப்போ நான் போயிட்டு நான் நேராக மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறோம், என்ன வாட்டர் ஃபால்ஸு உங்களுக்கு சொல்கிறேன். நாகர்கோவில் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல்லைக்கு ஆள வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீட்டிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க மோட்டோ விலாகில். என்ன வணக்கம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன கதை? இங்கே இந்த 360 யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி அண்ணன் சபரி இருக்காங்களா, அவங்களோட தான். எனக்காக விளாகிங்காக கொடுத்து விட்டாங்க ரைடிங் ஜாக்கெட் இதெல்லாம். அண்ணனுக்கு மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஸ்டார்ட் ஆகலையா? அதானே தெரியுமா ஆகாதுன்னு. போகிறப்ப 60 ரூபா பெட்ரோல் வாங்கி கொடுத்து 60 ரூபாலாம் தேவையில்ல, 20 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி ஊற்றி கொளுத்தி விட வேண்டியதான். அதை நம்ம வண்டி காலையில் இன்னும் எடுக்கிற லைட்டாக மட்டும் வார்ம் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம வண்டி ஒரு டைம் டேங்க் ஃபுல் பண்ணால் போதுங்க, அப்படியே கிடக்குங்க, டேங்க் ஃபுல்லே கிடக்கும். ஆனால் அந்த வண்டி இருக்கே, ஐயோ டோ பண்ணணுமா? காலை வேற வலிக்குது, டோ பண்ணி காலை வலிக்குது. நின்று போடாத. இங்க வண்டி துண்டாடிட்டு இருக்கு, பழுத்தமாங்கம்மா. அப்பா வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு. இங்கே நாகர்கோவிலே சேச்சி மட்டும் தான் இருக்காங்க எல்லாரும். எப்படின்னா கேரளா மலையாளிஸ் மட்டும் தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடுங்க மட்டும் தெரில பொண்ணுங்கள்லாம். காலையில் சாப்பிட வந்தோமா அப்போ பார்த்தோம். இதில் என்ன சொல்கிற, உங்கள்கிட்ட என்ன மறைக்கிறதுல என்ன இருக்குது? இதெல்லாம் நார்மலாக சொல்கிறது என்ன, இயல்பு, இதெல்லாம் மனுஷனோட இயல்பு. ஃபஸ்ட்டு வண்டியை போய்ட்டு ஷோரூமில் அந்த தம்பியோட மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். CBR 250 கிடக்கு. ஆனால் CBR ஓட்டி பார்க்கணும்னு ஆசை. ஆனால் நான் அது வரைக்கும் ஓட்டி பார்த்ததில்ல CBR. இங்கே CBR கிடக்கு. இன்னும் இத்தனை CBR கிடக்கு, 1 2 3 கிடக்கு. ஆரஞ்சு கலர் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் CBR 250 RR. இது எவ்வளோ டாப் ஸ்பீடு போகணும் தெரியல. 12 மீட்டர். இது எவ்வளோ டாப் ஸ்பீடு போகும்? எவ்வளோ போகும்? அதான் சொன்னேன், எல்லாம் சொல்லி கேள்வி விட்டுருக்கேன். ஆல்ட்ரா ஃபஸ்ட்டு CBR. அங்கே என்ன இத்தனை CBR நிற்கிது? என்ன முத்தம் கொடுக்க வைக்கிறாங்க? ஸ்டார்ட் ஆகிட்டு 2 டச் ஆகிட்டோ. அது பேர் ஆர்ஆரா? சரி ஓகே. ஆர்ஆர்னா ரோடு. அவ்வளோதான், எல்லாம் தனித்தனியாக புட்டுக்கிட்டு வந்துட்டு. இன்னைக்கு காலையில் விடிய காலையில் கிளம்புறது. இங்கே நாளை இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு. ஐயோ, இப்போ காயில் போயிட்டுனா உடனே மாற்றி தரேன்ட்டாங்க. அப்படி இல்லைன்னா 6 என்னமோ சொல்கிறாங்க. அது என்ன நாளைக்கு தான் ஆகுமா, ஆர்டர் போட்டு வர வச்சு தான் மாற்றுவாங்களாம் அது. அதனால் இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் வண்டியை போட்டுட்டு. நம்மள்ட்ட இப்போ GT இருக்கேன். என்னடா கீர் இப்படி இருக்கு, இப்படி ஸ்டார்ட்டு. ஓத்தா உட்காருவா, வண்டியை திட்டம் எடுத்துட்டு விடுறா. உட்காரு. செம்மையா இருக்கு.
ஜிடிஏ நல்லா இருக்கு சவுண்டு. ஏய் 10R 6R 6R ஒத்தாலி கிரி பன்னெண்டு 600 EZ. ஐயோ ஓத்தா சரியா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. ஆளை இழுக்குது அப்படியே புஷ் பண்ணி தள்ளுது. ஓத்தா இழுக்குது. ஆனால் நம்மளுக்கு பயமாக இருக்கு. என்ன இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட வண்டி நம்மளோட வண்டியாக இருந்தால் ஓட்டி பார்க்கலாம். அடுத்தவங்க வண்டினால பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது வண்டி. ஆனால் ப்ரைஸு தான் 4 லட்ச ரூபா. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க. இந்த வண்டியில் காயில் போய்ட்டு காயில் மாற்றணும், இன்ஜினை பிரிச்சுட்டு மாற்றணும். சரி அந்த வண்டி தான் பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம வண்டிலையும் பிரச்சனை. இங்கிருங்க இந்த இது போட்டாங்களே ஹேண்டில் பேர் ரைஸரு, அது கழட்ட முடியல. ஃபோர்க்கு ஆயிலு 350 ஊற்றுறது போலாம் 300 ஊற்றிட்டாங்களாம். அதனால கழட்டுறதுக்கு பார்த்தோம், கழட்ட முடியல. சரி நம்ம இப்போ ஃபால்ஸ் போகிறோம். ஃபால்ஸ் போவோம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தடங்கள் இருந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ ஃபால்ஸ் போகிறோம். நம்ம டிப்ரெஷன் ஃபுல் டிப்ரெஷன். மண்டைகிட்டெல்லாம் சூடாகிட்டு எவ்வளோ டென்ஷன் தெரியுமா நம்மட்டும். பட் இருந்தாலும் நம்ம எதுக்கும் தளரக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக மழைங்க. இது ஃபுல்லாக மழைங்க. இது ஃபுல்லாக ஐயோ ஊத்தா. நம்ம கன்னியாகுமரியில் தான் இருக்கோமா இல்லை வேற எங்கேயும் இருக்க மாட்டேங்குது. ஐயோ என்னடா ரே இவ்வளோ மழை இருக்கு. கன்னியாகுமரியில் தான் இருந்த மாதிரி தோணுதுடா. ஆமாம் ஐயோ இங்கேருந்து பார்க்குறப்பே தெரியுது. நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்பே தெரியுது ஊற்றுது தண்ணி. ஐயோ செம்ம ஃபீலாக இருக்குது. பரவாயில்ல இவ்வளோ நேரம் வண்டி இப்போ இவ்வளோ பிரச்சனை வச்ச பிறகும் இப்போ ஜாலியாக இருக்கணும். அதை பார்த்தாலும் ஜாலியாகிட்டு. இதுக்கே எப்படின்னா இன்னும் என்னென்னமோ பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. நான் அப்படியே கிட்ட போனோன்னு அப்படியே காற்று செம்ம ஜில்லுன்னு அடிக்குது. வண்டி அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. அப்படியே கூல் ஆகிட்டு. அப்பா ஆளே தள்ளுதுங்க. எப்பா அப்பா செம்ம நம்மகிட்ட அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக அப்படியே கிளைமேட் அப்படியே மாட்டு அவ்வளோ வெயில் அடிச்சிச்சாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக மாட்டு கிளைமேட்டு. ஆஹா ஏதோ கொடைக்கானலுக்குள்ளே ஏறுற மாட்டா இருக்குது. செம்ம ஃபீலாக இருக்குது. அப்படியே ஜில்லு இந்த வருதுடா. இந்த ஃபால்ஸ் தானோ. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். தண்ணிடா. ஒத்தா சரியாக இருக்கே. இங்கேயும் வீடெல்லாம் இருக்குங்க. வீடெல்லாம் இருக்குது இங்கிட்டும். அந்த கொட்டாங்குச்சி கட்டி விட்ருக்காங்க பாரு. இந்த அறுத்து விட்ருக்காங்களா இதெல்லாம். அந்த பாரு சுட்டுது பாரு. இதாங்க ரப்பர் மரம். அந்த அறுத்து விட்டு தெரியுதா. அந்த அதுலேருந்து ஒரு அருவாள் மட்டும் வச்சுருப்பாங்க. அதை அப்படியே அறுத்து விட்டு அந்த கொட்டாங்குச்சி வச்சோன்னா அதில் வந்து விழுந்துடும். அது காலையில் எழுந்துச்சி பார்த்தோம்னா லப்பராக மாறிடும். ஆனால் ஒரு மாட்டை இது ஒரு மாட்டை இருக்குல்ல. புல்லு மண்டி அழகாக இருக்குல்ல. ரப்பர் மரம்னாலே படுது. அங்கே வர்ற எத்தனை இடத்துல மாட்டிருக்குன்னு அந்த கொட்டாங்குச்சி. இந்த எஸ்டேட்லாம் பார்த்துறதுக்கு இருக்குது பிறகு. அங்கே வால்பாறைலாம் போனோம்னா அந்த டீ எஸ்டேட் மட்டும் இங்கே ஃபுல்லாக ரப்பர் மரம் தான். ஃபுல்லாக ரப்பர் மரம் இந்த சைடு ஃபுல்லாக. இது எந்த மேப்பு என்ன ரூட்டு என்ன டீம்னே தெரியல. அவங்க போய்ட்டு அழைச்சிட்டு வராங்க. நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். பசங்க எப்போ ஏர் பண்ணலாம் வருது. வண்டி திணறாத ஹைரா அடித்து பிரித்து போ. நம்ம போயிட்டு நேராக இப்போ எங்கேயும் நான் மனசை விட்டுட்டேங்க. தரலரை விட்டுட்டேன். அப்படி விடக்கூடாது. நம்ம நேராக பெங்களூர் போயிட்டு பெங்களூரில் அண்ணன் ரூம் இருக்கா. அங்கே போயிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வண்டி அங்கே ரெடி பண்ணிடலாம். பெங்களூரில் ரெடி பண்ண முடியாமல் தான் ஒன்றுமே கிடையாது. பெங்களூரில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். நம்ம வண்டியை ரெடி பண்ணிட்டு என்ன ஆனாலும் நம்ம இந்த ரைடை லடாக்கை முடிச்சுட்டு தான் திருப்பி ஆகணும். நிறைய பேர் எனக்கு அப்போல்லாம் தெரியல லடாக் ட்ரிப்பு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. எல்லோரும் திரும்பி வராங்களா. நான் இங்கே என்ன ஒரு மாட்டம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ செலவு பண்ணிட்டு போயிட்டு பாதியோடு திரும்பி வர்றாங்களே அப்படின்ட்டு. இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தால் அப்புறம் மனசை விட்டுட்டு திருப்பி தான் செய்வாங்க. 1000ல் 100% தான் ஒரு ஃப்ரீடமாக போயிட்டு உடனே வர்றாங்க. மற்றபடி எல்லாருமே இப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் தான். நம்ம பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இந்த ஒரு ஆயில் ஒரு 50 ml கூட போனதுனால நமக்கு ஒரு பிரச்சனை. ஃபோர்க்கு தான் முக்கியமே அங்கே. ஏன்னா ஆஃப் ரோடிங் தான் நிறையா இருக்கும். அதனால ஃபோர்க்கு தான் முக்கியமே. அதனால தான் பார்க்குறேன். இப்போ ஃபுல்லாக ரப்பர் மரம் தாங்க. அங்கே காலை உதறது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கோ. தனுசு என்னடா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. குளிப்போம் அவ்வளோதான். இதான் வாட்டர் ஃபால்ஸா. இன்ஜின் சவுண்ட் வேறு மாறின மட்டும் ஒரு ஃபீல் ஆகுதுடா. ஒன்றா மாறின மட்டும் அப்படி ஃபீல் ஆகுதுடா.
இங்கே என்ன பைக்கே காணும், பைக்கே நான் பார்க்கவே இல்லை. எங்கிட்டலாம் இருக்காங்களா, ஆளெல்லாம் இருக்காங்களா? அப்போ வந்ததுலேருந்து ஒரு பைக்கு கூட வரலங்க. நான் ஆப்போசிட்டில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் வருமானம் பார்க்குறேன், ஒன்றுமே வர மாட்டேது. நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். அப்பா தெரியாமல் காலையில் எடுத்துகிட்டு அப்படியே சில்லு சில்லு ஏறுது அப்படியே. பைனாப்பிள் தான்டா, இல்லைடா வேறு எதாடா. பைனாப்பிள்லாம் முள்ளு ஆஃப் ரோடிங்க. பைனாப்பிளா என்னடா அது? ஐயோ என்ன இங்கேயே ஆஃப் ரோடிங்க? என் போர்க்கை காலி பண்ணி விட்டுலான்னு பார்க்குறீங்க எல்லாரும் சேர்ந்து. ஐயையோ போர்க்கு காலியாக போகுது. அம்மா பைனாப்பிள் தானா? மலைகளை பாறைகளை சரிஞ்சு கீழே கொட்டிட போகுதுடா. ஆஃப் ரோடியில் மட்டும் அழைச்சிட்டு விட்டுருக்காங்களே. ஐயோப்பா ஏறி 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 அம்மா. இங்கே தான் ஃபால்ஸ் இருக்கா? கார்லாம் கிடக்கு. நிறைய பேர் வருவாங்களாடா. நான் என்னடா இதுக்கே டெம்பரேச்சர் காட்டுது. என்னடா கூலிங்காக இருக்கு கிளைமேட். அம்மா ஏற மாட்டுதுரா ஏற மாட்டுதுரா. எங்கே இருக்கு? இறங்கி போகணுமா? வண்டி சேஃப்டியாக கிடக்குமா? நாங்கள் பார்த்தீங்கன்னா கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போகிற மாட்டோம் இருக்குது. நாங்கள் அப்பயே நினச்சேன் கொஞ்சம் தூரம் மட்டும்லாம் இல்லைடா, ரொம்ப தூரம் மட்டும் தான் இருக்குது. இதே செங்குத்தாக இறங்குற மட்டும் இருக்கு. இப்படி தப்புறானு ஐயே தனுசு இதெல்லாம் போட்டுட்டு போ. இங்கே புரோட்டா தின்ட்டு போயிடும்டா, இறச்சி போயிடுமா. எங்க நான் கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா காட்டு உள்ளே அழைச்சிட்டு போய்ட்டுருக்கேன். ரொம்ப தூரம் இல்லைன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டே போய்ட்டுருக்கீங்கண்ணா. ரொம்ப தூரம் ஃபுல்லாக காடு. இங்கே இதுலலாம் யாரா அடிச்சுக்கிட்டா கீழே இருக்கப்ப அப்படிதான் வரணும் இருக்கு. அப்பா வந்துட்டோம் வாட்டர் ஃபால்ஸுக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அப்போ குளிக்க வரோம் நம்ம. ஆஹா ரொம்ப சில்லுன்னு இருக்கிறேன். நீங்கள் போ சட்டி பண்ணிட்டு போ நீ தான் முதல்ல போடும். எனக்கு பயமா இருக்கு இங்கே. வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. போயிட்டு குளிக்க போறோமே. நாங்க குளிக்க போறோமே. வர வைக்கிறேன் அங்க நின்றுக்கிட்டு எல்லாம் எங்க இங்க வாங்க சர்பத்து மாட்டா இருக்குங்க, சர்பத்து மாட்டா இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வச்சுனா கிளம்பிட்டோம். அப்பா அது மேலெல்லாம் ஏறி நிக்கிறாங்கடா. காற்று அடிக்க ஆரம்பிச்சு. ஆனா எப்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கேமராலாம் நனைஞ்சு போகுது. மங்களா இருக்குடா கேமரா, நனைஞ்சு போகுது. அப்படியே சாரல் அடிக்குது மேல இருந்து அப்படியே கீழே. அவன் வச்சுனா இப்ப குளிக்க போறோமே. அப்படியே போன் எடுத்து போய் காட்டலாம் தான் பாக்குறேன். இருந்தாலும் மங்களா இது போனு அப்படியே சாரல் அடிக்கிறதுனால மங்களா இருக்கா. காசா படமா நீ சொல்லிட்டு போயிடுவ. ஒண்ணுமே கேட்க மாட்டேது. ஐயோ கூமாம்பட்டி தான் செட் ஆயிட்டு இருக்கு. சர்பத்து மாட்டா இருக்கா. எல்லாரும் கூமாம்பட்டி செட் ஆகிட்டு. இங்க பாருங்க பார்த்தா தண்ணி போடுறது காரணம் தான் நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்றத. பாத்தீங்கன்னா இப்ப குளிக்க போறேன். ரொம்ப சில்லுன்னு அடிச்சு. இங்க குளிக்க அங்க போடல தேவையில்ல, இங்க இருந்தாலே சாரல்லே குளிச்சிரும். செம்மையா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இங்கே சாப்பிட போறோம். சொன்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்குன்னு இங்கே ஏதாச்சும் பாறை மேல உட்காந்து சாப்பிட போறோம். நாங்க அவங்க பசங்களை வர எங்க ஏறி நிக்கிறேன் மேல. அப்படியே ஃபால்ஸ் இங்க உட்காந்து சாப்பிட போறோம். இதெல்லாம் இதாங்க லடாக்கோட இதாங்க என்ஜாய்மெண்டா இருக்கு. பேசாம ட்ரிப்பை கேன்சல் பண்ணி இப்படியே திரும்பி வீட்டுக்கு அவ்வளவுதான் ட்ரிப் முடிஞ்சிட்டு. ஏங்க சர்பத்துங்க சாப்பிட்டு விட்டு சால்னா எடுத்து மண்டையில வச்சுட்டேன். அவ்வளவுதான். மறுபடியும் குளிச்சுட்டு நாங்க கிளம்ப போறோம். அவ்வளவுதான். நம்ம பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம் வாட்டர் ஃபால்ஸ்ல போயிட்டு. என்ன இங்க மாத்திட்டியா துண்டோட கட்டிட்டு இருந்துச்சுங்க. இது என்ன ஒரு என்ன இடம்? கரும்பாறை வாட்டர் ஃபால்ஸ். கீழே நின்றுட்டு ஏங்க இங்க வாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க பயலெல்லாம்.
இந்த பையனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சால்னா வள்ளி மண்டையில் ஊற்றி ஒரே ஃபன்னாச்சு. இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னது அது என்ன டைலாக்கு? கரெக்டாக இருந்தா புரட்டா, இல்லைன்னா மண்டை ஃபுல்லாக சால்னா தான். உனக்கு மண்டை ஃபுல்லாக காட்டுக்கறி கொழுப்பு உனக்கு. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல்லைக்கன் ஆலோசிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு ஹார்சியை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு நம்ம நேராக கன்னியாகுமரிலேருந்து கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து வரும். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். பை பை. டாடா.